பாக்யராஜின் உடலுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் அவரது குடும்பத்தாருக்கும் முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா பாக்யராஜுக்கும் மகன் சாந்தனுக்கும் முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பாக்யராஜின் இல்லத்தில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் அவரது மகன் சாந்தனுக்கும் முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இயக்குனரும் நடிகரும் வசனகர்த்தாவாகவும் பன்முக தன்மை கொண்ட பாக்யராஜ் இன்று காலை நடைபயிற்சியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சரும் நடிகருமான விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது மனைவி பூர்ணிமா பாக்யராஜுக்கும் மகன் சாந்தனு மகளுக்கும் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனித்துவமான கதைகளால் மக்கள் மனதில் இன்றளவும் போற்றப்பட்டு வரும் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலை நடைபயிற்சியின் போது உயிரிழந்தார். அவரது உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினர், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதலமைச்சரும் நடிகருமான முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு, மகன் சாந்தனு மற்றும் மகளுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாக்யராஜின் மறைவையொட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உதவி இயக்குநராக அறிமுகமாகி இயக்குநராக உயர்ந்து நடிகராக மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் பாக்யராஜ் இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினர், அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் அவரது இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடிகரும் முதலமைச்சருமான விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், சாந்தனு பாக்யராஜ் மற்றும் மகள் ஆகியோருக்கும் குடும்பத்தாருக்கும் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.